தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி சடலத்தோடு பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்டது. புளியங்குடி அருகே ஈச்சம் பொட்டல்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் வயது முதிர்வு காரணமாக ஞாயிற்றுக்கிழமையன்று உயிரிழந்தார். அவரது உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி உடலை அடக்கம் செய்யாமல் பொதுமக்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த கிராமத்திற்கு தென்காசி கோட்டாட்சித் தலைவர், கடையநல்லூர் தாசில்தார் மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு ஏற்பட்டு சின்னசாமி உடல் அரசு அதிகாரிகள் காவல்துறையுடன் பாதுகாப்புடன் அடக்கம் செய்தனர். தற்போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டாலும் அடுத்தடுத்து இறப்பு வருவதற்குள் சுடுகாட்டுக்கு செல்ல தனியாக பாதை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கடலூர் அருகே கணவன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக முதல் மனைவி புகார் அளித்ததன் காரணமாக இறுதிச் சடங்கு நிறுத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதாச்சலம் அடுத்த டிவி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மாயவன் என்பவர் கண்ணகி என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தார். அதனைத் தொடர்ந்து 2வதாக வள்ளி என்ற பெண்ணை மாயவன் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். இதனிடையே வள்ளிக்கு வேறொரு நபருடன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படும் நிலையில் தம்பதி இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படவே வள்ளி தனது பிள்ளைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த மாயவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இறுதிச் சடங்கிற்காக பணிகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் முதல் மனைவி கண்ணகி அங்கு வந்துள்ளார். அப்போது மாயவனின் உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ந்த அவர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இறுதிச் சடங்குக்காக வைக்கப்பட்டிருந்த மாயவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.